உண்மையிலேயே சொல்றேன் சந்தானா, என்னோட அழுகைக்கு என்ன காரணம் தெரியும் உனக்கு. தெரியும் தெரியும் கண்டிப்பா. இது அப்புறம் எல்லாரும் என்கிட்ட வர கேட்பாங்கடா, என்கிட்ட சொல்லிட்டு என்னங்க. அது உன் மனசுக்கு தெரியும் சந்தானா. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாளே, கண்டிப்பா என்னை பற்றி எவ்வளவோ குற்றம் குறைகள் இருந்தாலும் டேய் அவன் கூல்டா நம்மால்டா அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் சரி. அது இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் நிற்கிறேன்னா அதுக்கு சந்தானம் தான் காரணம். இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க, சேர் ஒன்று போடுங்கடா, ரொம்ப நேரம் நிற்கிறேன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி உங்களோட உள்ளே செல்லாதீர்கள் அந்த படத்திற்கு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூல் சுரேஷே ஒரு பிரபலமான ஆள் தான். அவரே நிறைய படத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு சந்தானம் சொல்லல, நீ பண்றன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. யார் நீங்களே பண்ணிடுவீங்களா அப்படின்னு பிரஸ்காரங்களே நிறைய பேர் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் அது ஒரு சஸ்பென்ஸுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு காரணம் என் தாய் தந்தைக்கு பிறகு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் சந்தானம். இது நான் சும்மா கேமராக்காக சொல்ல, இது நிறைய பேருக்கு தெரியும். சில சமயம் நான் வேற யாருக்குன்னா சப்போர்ட் பண்ணா கூட அப்போ சந்தான பேரை மென்ஷன் பண்ணுவாங்க, ஏய் நீ சந்தானத்தோட ஆளாச்சாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு சந்தானத்தோட நலம் விரும்பி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சந்தானத்தோட பொற்கரங்களால் இந்த உள்ளே செல்லாதீர்கள் நான் கதாநாயகனாக நடித்துள்ள படத்தை ரிலீஸ் பண்ணுறதில்ல, ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதில்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதற்கு காரணம் சந்தானம் என்றாலே பேய் படத்திற்கு பெயர் பெற்றவர். பேய் கஷ்டத்தில் இருந்துச்சுன்னா பேய்க்கே பென்ஷன் வாங்கி கொடுப்பவர். அப்படிப்பட்ட சந்தானத்தோட பொற்கரங்களால் சந்தானம் நன்றி.